வணக்கம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சோப்பு அப்படின்னா பவுடர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விதமான லிக்விட். சந்தைகளில் வாங்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தோம்னா நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கக்கூடியது. அதுலேயும் கண்ணுக்கு தெரியாத நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கக்கூடியது. இதை நம்ம பயன்படுத்தும் போது கைகளுக்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கு. என்னதான் நம்ம பாத்திரங்களை துளக்கல, நம்ம வேலையாட்கள் வச்சு துளக்குறோம் அப்படின்னா கூட அதிகமான இந்த வேதிப்பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த சோப்பு பவுடர் அப்படி இல்லைன்னா லிக்விடை நம்ம பயன்படுத்தி பாத்திரங்களை தேய்ச்சு நல்லா தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறமா கூட சில துகள்கள் அந்த பாத்திரங்கள்ல இருக்கதான் செய்யும். அந்த பாத்திரங்கள்ல நம்ம சமைக்கும் பொழுது அப்படின்னா அந்த பாத்திரங்கள்ல நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பா அது உடலுக்குள்ளேயும் போய் உடலுக்கும் பெரிய அளவுல தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கு. இன்னைக்கு காரணமே தெரியாத வரக்கூடிய பல உடல் உபாதைகளுக்கும் நாள்பட்ட நோய்களுக்கும் இது மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அதுலயும் நம்மளுடைய செல்களை கூட சிதைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சோப்பு இந்த லிக்விட்ல அதிகமாகவே இருக்கு. அதனால இதை பயன்படுத்துறத நம்ம தவிர்த்துட்டு வீட்லயே ரொம்ப எளிமையா சாதாரணமா கிடைக்கக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்தியே நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய பொடியை நம்ம தயார் பண்ணி எடுத்துட்டு அதை கொஞ்சமா நம்ம பயன்படுத்தினாலே போதும். பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும், நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும். சரி, வீட்லயே நம்ம இந்த பாத்திரம் துலக்கக்கூடிய இந்த பொடியை எப்படி தயாரிக்கலாம், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு 5 பொருளை மட்டும்தான் நம்ம இதுல பயன்படுத்த போறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு பூந்திக்காய் பொடி. இந்த பூந்திக்காய் பொடி பார்த்தோம்னா பாத்திரங்களை துளக்கிறதுக்கு நல்ல ஒரு மென்மையாகவும் நமக்கு நல்ல ஒரு நுரையையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். கடைகளில் வாங்கக்கூடிய அந்த சோப்பு லிக்விட்ல வரக்கூடிய அளவுக்கு நுரை இதுல வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த அளவுக்கு நுரையை நம்ம இந்த பூந்திக்காயில எதிர்பார்க்கவும் கூடாது. ஆனா எளிமையா பாத்திரம் தேய்க்கிறதுக்கான ஒரு மென்மையையும் நுரையையும் கொடுக்கக்கூடியது இந்த பூந்திக்காய். இந்த பூந்திக்காய் எவ்வளவு நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பூந்திக்காய் பொடி நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். இந்த பூந்திக்காய் பொடி பார்த்தோம்னா நாட்டு மருந்து கடைகள்ல சாதாரணமா நமக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்லயும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரஞ்சு பழத்தோட தோல் பொடியை தான் நம்ம பயன்படுத்த போறோம். சாதாரணமா வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பழம்னு பார்த்தோம்னா அது ஆரஞ்சு பழம். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம அந்த தோலை வீணாக்காம காய வச்சு எடுத்துட்டு அதை நல்லா பொடியாக்கியும் நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சந்தைகள்லயுமே நிறைய இடங்கள்ல ஆரஞ்சு தோல் பொடி நமக்கு கிடைக்குது, அதையும் பயன்படுத்திக்கலாம். அதை எங்க வாங்கலாம் அப்படின்றதோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்சு பழ தோல் பொடி பார்த்தோம்னா நல்ல ஒரு மணத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு நச்சுக்கள் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத நுண்ணுயிர்களையும் அழிக்கிறதுக்கும் நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததா எலுமிச்சம்பழத்தோடைய தோல் பொடி. சாதாரணமா வீட்டுல எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த தோலை காய வச்சு எடுத்துக்கிட்டு அதை பொடியாக்கியே நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலயும் இது கிடைக்கும், ஆன்லைன்லயுமே இது வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பொடி பார்த்தோம்னா நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும், எண்ணெய் பிசுக்கு அகற்றுறது மட்டும் இல்லாம கரைகளையும் அகற்றக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததா இதோட ஒரு பங்கு அளவுக்கு சாம்பல் பொடி எடுத்துக்கிறேன். அந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெரும்பாலும் நிறைய வீடுகள்ல பார்த்தோம்னா சாம்பலை தான் அதிகமா பாத்திரங்கள் துளக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடினமான கரைகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொடி இந்த சாம்பல். நம்ம சமையல்ல வரக்கூடிய அந்த கரைகள், அதாவது குழம்பு கரை அப்படின்னா மஞ்சள்ல இருந்து வரக்கூடிய கரைகளை எளிமையா போக்குறதுக்கு இந்த சாம்பல் நமக்கு பயன்படும். மண் பாத்திரங்கள்ல ஏற்படக்கூடிய கடினமான கரைகளையும் போக்குறதுக்கு சாம்பல் நமக்கு உதவும். இதுல நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சாம்பல் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்மளோட சேனல்ல எப்படி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் தான் நான் இதுக்கு பயன்படுத்துறேன். அதே மாதிரி அடுத்தது நம்ம பயன்படுத்த போறது அப்படின்னு பார்த்தோம்னா சீயக்காய். இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பொடி பார்த்தோம்னா நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும், எண்ணெய் பிசுக்கு அகற்றுறது மட்டும் இல்லாம கரைகளையும் அகற்றக்கூடியதாகவும் இருக்கும். சீயக்காய் தூள் அப்படின்னும் பொழுது சீயக்காயை நம்ம காய வச்சு அதை தூளாக்கிக்கிறது சிறந்தது. ஏன்னா கடைகள்ல சீயக்காய் தூள் அப்படின்னும் பொழுது அதோட மற்ற பொருட்களையும் சேர்த்திருப்பாங்க. அதனால வெறும் சீயக்காயை மட்டும் நம்ம பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு நைஸான பொடியா இருக்கிறது அவசியமானது. இப்ப வீட்லயே நம்ம எலுமிச்சம்பழ தோல் இல்லைன்னா ஆரஞ்சு பழ தோலா மிக்சியில அரைச்சு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நல்லா நைஸா அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். சலிச்சு எடுத்துக்கல அப்படின்னா அந்த கொரகொரன்னு இருக்கக்கூடியது பாத்திரம் தேய்க்கும் பொழுது நம்மளுடைய பாத்திரங்கள்ல கீரலையும் ஏற்படுத்தும். அதனால நல்லா சலிச்சு நம்ம எடுத்துக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு நறுமணமான எண்ணெய் பிசுக்கு உட்பட கடினமான கரைகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரம் கழுவும் பொடி தயாராயிடுச்சு. இதை நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில்
நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்பயும் எப்படி வந்து பாத்திரம் தேய்ப்போமோ அதே மாதிரி இதை வந்து தொட்டு நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். இதை கொண்டு சாதாரணமா வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்லேருந்து மண் பாத்திரங்கள், சிப்பு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள்னு எல்லா விதமான பாத்திரங்களையும் நம்ம வந்து துலக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். எளிமையா தயாரிக்கக்கூடியது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய உடலுக்கு மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொடி இது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.